Hi traders, welcome you all. This is Nidhi with you from TradeBeat. இந்த வீடியோவில் நம்ம நாளைக்குள்ள நிஃப்டி அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம லெவல்ஸ் எப்படி ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ராப் zone வந்து 24,051 to 24,101 இந்த லெவலில் இன்றைக்கி மார்க்கெட்டு கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு. அரௌண்ட் 24,142 லெவலில் ஒரு 40-50 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு. கரெக்டாக நம்ம R1 அண்ட் இங்கே ஃபஸ்ட் பாயிண்ட் கெயின் பையர்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சாங்க. பட் செகண்ட் கேண்டிலே ரிஜெக்ஷன் வந்தது. அண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ட்ராப் ஜோனுக்குள்ளே வந்து வெளியே வந்தது அண்ட் அச்சீவ்ட் அவர் ஃபஸ்ட் டார்கெட்டை R1. அதோட டெய்லி ஒன் ட்ரேடு முடிஞ்சிச்சு. அண்ட் R1 நல்ல ஸ்ட்ராங்காக கேண்டில் பிரேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா R2 அச்சீவ் ஆகலை, மீன்ஸ் R2 இருக்கும் போல். அதுக்கு முன்னாடியே ரிவர்சல் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் கேண்டில் பார்த்தீங்கன்னா போட்டாங்க, ஹேங்கிங் மாதிரி கேண்டில் போட்டாங்க. அண்ட் அடுத்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு, அகெயின் ரெட்டு. ஸோ இங்கே செல்லிங் வந்தது. அகெயின் அப்படியே செல் ஆஃப் ஆகி கரெக்டாக நம்ம லோவர் ட்ராப் ஜோன் வரைக்கும் வந்து பவுன்ஸ் ஆயிடுச்சு. அகெயின் பார்த்தீங்கன்னா அகெயின் பின் பாயிண்ட் நம்ம லோவர் ட்ராப் ஜோன் வந்தது, அகெயின் பவுன்ஸ். ஸோ பையர்ஸ் இந்த ஏரியா 24,000 2450 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. பார்ப்போம் நாளைக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அண்ட் காலையில் நம்ம இன்றைக்கி குரூப்பில் சொல்லியிருந்தோம், அப்போ ட்ராப் ஜோன் மேலே போச்சுன்னா R2 வரைக்கும் போகிறதுக்கு 200 to 250 நேற்று அதே ரேஞ்ச் தான். அங்கே போயிட்டு எகெயின் ரிஜெக்ஷன் வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் போகலாம் 170 180. இன்றைக்கி ஹை பார்த்தீங்கன்னா 24,186 வரைக்கும் போய் எகெயின் செல்லர்ஸ் அங்கே ஆக்டிவேட் ஆங்க, எகெயின் மார்க்கெட் கீழே கொண்டு வந்துட்டாங்க. நாளைக்கு பார்ப்போம். அண்ட் இன்றைக்கி நம்ம ஐடியல் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2400 சி அண்ட் பிஇ நோட் பண்ணிங்கன்னா. அண்ட் ஐடியல் ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து அதுக்கு 174. சி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் வந்து 148லேருந்து 174 கரெக்டாக நம்ம ப்ரீமியம் ப்ரைஸ் வரைக்கும் போய் அங்கேருந்து கரெக்டாக ரிஜெக்ட் ஆகிட்டேன். அண்ட் அந்த டைம் இது மேலே ஏறிச்சு அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே வந்தது. அண்ட் அகெயின் இங்கே பிரேக் அவுட் கொடுத்தாங்க சிஇயில் 174 மேலே, ஆல்மோஸ்ட் 174 மேலே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 13%, 12 to 13% வந்தது. அதுக்கப்புறம் எகெயின் ரிவர்சல். இங்கே இந்த ரிவர்சல் பார்த்தீங்கன்னா சஸ்டெயின் ஆயிடுச்சு. இங்கே ஒரு கொஞ்சம் நேரம் 11 இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா 11:10க்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சு, பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் கீழே தான். அதுக்கப்புறம் போகல, எகெயின் ரிஜெக்ஷன் வந்தது இந்த கேண்டிலில் 11:35. இது ஸ்டடி பண்ணுங்கள் நல்லா. 11:35 ஸ்டடி ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஒன்று மேலே போயிடுச்சுன்னா ஒன்று கீழே வரணும், அது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் தான். அண்ட் இங்கே கீழே ரிஜெக்ட் ஆனோன்னா அடுத்தது வில் ட்ரை டு டச் அங்கே இந்த கேண்டில் பிரேக் டவுன் பார்த்தீங்க 11:10க்கு பார்த்தீங்கன்னா சி 174 பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இங்கே பிஇயில் பார்த்தீங்கன்னா அப்போது 101லேருந்து ஆல்மோஸ்ட் அப்படியே எகெயின் 11:10க்கு பார்த்தீங்கன்னா 101 இருந்தது. அங்கேருந்து அப்படியே கொண்டு போயிட்டாங்க. 174 வரல, 74% மேலே வந்துச்சு. 160 170 வரைக்கும் ஒரு 4 பாயிண்ட்ஸில் மெசேஜ் இல்லை, 4 பாயிண்ட்ஸ் அங்கே போய் ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை டெய்லி அது சொல்கிறத பார்த்துட்டு ஸ்டடி பண்ணுங்கள் நல்லா. அதுக்கப்புறம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும்போது எடுங்க. பெட்டர் 174க்கு மேலே சஸ்டெயின் ஆகி போகுதுன்னா அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் எடுக்கிற மாதிரி பார்க்கலாம். இல்லை பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா கீழே கம்மி ப்ரைஸில் வரும், அங்கேருந்து சின்ன ஸ்டாப் லாஸோட ட்ரை பண்ணலாம். மேபி அந்த அவ்வளோ 75% அவ்வளோ வரைக்கும் பிடிக்க வேணாம், கொஞ்சமாக 10 to 15% மினிமம். அதுக்கப்புறம் உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் எதனா ஃபார்ம் ஆகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நாளைக்கு பார்ப்போம் மார்க்கெட் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் தான் பேரிஷு, சேம் அந்த ஒரு இதுலேயே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃபஸ்ட் அன்னைக்கு இப்போ நம்ம போட்ட 8th ஜூலை போட்ட அந்த சிங்கிள் கேண்டில் அதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒரு கேண்டிலுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ ஒரு 15 மினிட்ஸ் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸ்டில் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இன்னைக்கு பிரேக் அவுட் ஆன அதாவது நியூஸ் பேஸ்டு தான் ஜம்ப் ஆகும், கேப் டவுன் இல்லைன்னா கேப் அப். ஒரு 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ போட்ட ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனு
மோஸ்ட் டச் ஆகிற பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு போட்டோம். பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே தான் மேலே போனால் ரெசிஸ்ட் ஆகுது, கீழே வருது, போட்டு எடுக்குது, கீழே எகெயின். ஸோ நாளைக்கு ஃப்ளாட்டு எதனா ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கீழே பிரேக் டவுன் ஆனால் எடுத்துடாதீங்க. வந்ததுக்கப்புறம் மேபி ஒரு ஃபால் வந்து அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு எகெயின் அந்த ப்ரீவியஸாக அந்த ஸ்விங்கு பிரேக் ஆகுதுன்னா, பிரேக் டவுன் ஆகுதுன்னா அப்போ என்ட்ரி எடுக்கலாம். இல்லைன்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி வந்துடும், போட்டு எடுத்துடாதீங்க. மேபி டக்குன்னு அடுத்த கேண்டில்லே ரிவர்சல் கொண்டு போயிடுவாங்க, இந்த பேட்டர்ன் மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. மேபி ஃபால்ஸ் பிரேக் டவுன் காமிச்சிட்டு நெக்ஸ்ட் கேண்டிலில் பையர்ஸை தூக்கிட்டு வந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணி ரீடெஸ்ட்டுக்கு அப்புறம் பிரேக் டவுன் ஆகுதுன்னா என்ட்ரி எடுங்க. சேம் கேஸ் தான், மேலேயும் போயிடுச்சுன்னா அதே மாதிரி சின்னதாக ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு என்ட்ரி எடுங்க. ஓகே, ஸோ hope this video helps you. Stay tuned for more updates. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் those who want the levels செப்பரேட்டாக வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாத்தோட லெவல்ஸும் அதில் கிடச்சிடும். ஓகே, ஸோ தேங்க்யூ. See you in the next video. Bye.